அன்பு சகோதரர்களே, இன்றைய நாள் தியான வாக்கியமாக இறைவாக்கு எசாயா புத்தகம் அதிகாரம் 55 இறைவார்த்தைகள் 10-11 எடுக்கப்பட்டுகிறது. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்ப வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயினின்று புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அன்பு சகோதரர்களே, சொல் அல்லது வார்த்தை இது நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஓர் அடையாளமாக இருக்கிறது. நான் பேசுகின்ற இந்த வார்த்தை உங்களை என்னோடு இணைக்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறது. என்னை உங்களோடு தொடர்படுத்துகின்ற ஒரு உன்னத கருவியாக இருக்கிறது. என் வாயிலிருந்து புறப்படுகின்ற சொற்கள் நல்ல சொற்களாகவும் இருக்கலாம், தீய சொற்களாகவும் இருக்கலாம், அழகான சொற்களாகவும் இருக்கலாம், பண்பற்ற சொற்களாகவும் இருக்கலாம், புண்படுத்துகின்ற சொற்களாகவும் இருக்கலாம். ஆக சொற்களிலே பல ரகம் உண்டு, பல வகை உண்டு. சொல்லுக்கு சக்தி உண்டு, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ஆக மனித நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைக்கு அளப்பரிய சக்தி இருக்கிறது என்றால் அதைவிட மேலான சக்தி இறை வார்த்தைக்கு உண்டு. கடவுளின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு சொல்லால் இந்த உலகம் உண்டானது என்று தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம். ஆக இறை வார்த்தை இன்றைய நான் வாசிக்க தியான வாக்கியத்திலே மழையும் பனியும் வானத்திலிருந்து வந்து அதன் கடமை செய்வதை போல கடவுளுடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அது அந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்கிற செய்தி நமக்கு தரப்படுகிறது. இணைச்சட்டத்தில் 8ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டு கூறுவது: இதயத்தில் இருத்திக்கொள் என்று நான் உனக்கு கட்டளையிட்டுள்ள இறை வார்த்தைகள் உன் உள்ளத்தில் என்றும் இருக்கட்டும். இதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, உன் வழிமரபிற்கு கற்றுக்கொடு, உன் மூதாதையர்கள் கற்றுக்கொடு, தலைமுறை தலைமுறையாக இதை கடைபிடித்து வரட்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு கூறுகிறார். காரணம், இறை வார்த்தையே வாழ்வு தருவது. இறை வார்த்தையே நமது ஆன்மாவை மீட்கின்ற கருவியாக அமைகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12வது இறைவார்த்தையில் இறைவார்த்தையினுடைய அழுத்தம் சொல்லப்படுகிறது. இறைவாக்கு கருக்கு வாய்ந்த வாளிலும் கூர்மையானது என்கின்ற பதிவு சொல்லப்படுகிறது. இயேசு தன்னுடைய சீடர்களிடம் பேசுகின்ற போது பேதுரு சொல்லுவார்: இயேசுவே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. வாழ்வு தருகின்ற வார்த்தை நம் ஆண்டவரிடமே மட்டுமே உள்ளது. எனவே இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களாக மட்டும் நாம் இருந்துவிடக்கூடாது. இறை வார்த்தையின்படி செயல்படுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். யார் என் தாய், என் சகோதரர்கள் என்கிற கேள்வி கேட்கின்ற போது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பதில்: யார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதரர்களுமாக இருக்கிறார்கள். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கின்ற போது உங்கள வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது அன்னை மரியாள் கூறிய பதில்: உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும், உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். அந்த வார்த்தைக்கு வாழ்வை அர்த்தமாக்கியவர் அன்னை மரியாள். அன்பு இறை சமூகமே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, நம்மை பலப்படுத்தக்கூடியது, ஊக்கப்படுத்தக்கூடியது. அந்த வார்த்தை நம்மை இப்படி வாழச் செய்கிறது என்று அழைப்பு தருகிறது என்றால் அதன்படி வாழ்வதற்கு நம்மை அமைத்துக் கொள்வோம். 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலன் கொடுக்கின்ற மக்களாக இந்த தவக்காலத்திலே வாழ்வதற்கு நம்மை தயார் செய்வோம். பாவங்களை தவிர்ப்போம். கடவுள் விரும்பாததை செய்யாமல் வாழ்வதற்கு நம்மை பயிற்றுவிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தவக்காலம் பயனுள்ள காலமாக அமைய, கடவுளுடைய வார்த்தையின்படி செயல்படுகின்ற மக்களாக வாழ இந்த நாட்களில் இறை ஆசிரியருக்காக தொடர்ந்து மன்றாடுவோமா? ஆண்டவரே, உமது வார்த்தையே என் பாதைக்கு விளக்கு, உமது வார்த்தையே என் வாழ்வுக்கு உயிர். உமது வார்த்தையின்படி என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்வதற்கு, என் குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்கு என்றும் என் குடும்பத்தை வலுவூட்ட துணை செய்வீராக. ஆமேன்.